ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட டெலிவரிக்கான என்ன நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பேக்கிங் தான் ஃபுல் செட்டப் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வீடியோ அதை பற்றி போட்டிருக்கேன். லாஸ்ட் மந்த் நான் போட்டிருந்தேன். பட் இப்போ வந்து எனக்கு டேட் டைம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நார்மல் டெலிவரி மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு நார்மல் அந்தளவுக்கு பாசிபிள் கிடையாது, சிசேரியன் தான் பாசிபிள் இருக்குது சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்கே எனக்கு டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்னா December 29 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இப்போவே வந்து ஃபுல்லாக பேக் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு நான் திருப்பியும் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு பேக் பண்ணதில் நிறைய விஷயம் நான் பேக் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் பேக் பண்ண போகிறேன். நான் இதில் ஏதாவது பேக் பண்ணுறதில் மிஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வாங்கிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த பேஸ்கெட்டில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, எனக்குள்ள ஐட்டத்தை ஃபஸ்ட்டு பேக் பண்ணலாமா, பாப்பாவுக்குள்ள ஐட்டத்தை ஃபஸ்ட்டு பேக் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு வந்து ஊட்டியிலேருந்து எங்கள் சித்தப்பா எனக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சிருந்தாரு. இது வந்து பாப்பாக்காக அனுப்பிச்சிருக்காரு. ஊட்டியிலேருந்து இன்றைக்கி தான் வந்துச்சு பார்சலில். நான் ஓப்பன் கூட பண்ணலை. பாப்பாவுக்கு ஏதோ வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க, தெரிஞ்சு ஸ்வெட்டர் அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணி நான் உங்கள்கிட்ட அப்புறமா காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு பேக் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறது இல்லை. ஹாஸ்பிட்டலில் எது நீடோ அது மட்டும் பேக் பண்ணிக்க போகிறேன். வீடும் ஹாஸ்பிட்டலும் எனக்கு அந்தளவுக்கு தூரம் கிடையாது, கொஞ்சம் பக்கம் தான் இருக்குது. ஸோ எதாவது நீட்னா வீட்டிலேருந்து வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்து வீட்லேயே நான் வச்சுருவேன். ஹாஸ்பிட்டலுக்கு நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அதை மட்டும் நான் பேக் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காடா துணி வந்து பாப்பாவுக்காக எங்கள் வீட்டில் எடுக்க சொன்னாங்க. ஏன்னா வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து நம்ம உடனே வந்து இந்த டயப்பர்லாம் நம்ம போட்டால் பாப்பாவுக்கு ரேஷஸ் வரக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த காலத்து வழக்கத்துப்படி இந்த மாதிரி காடா துணி தான் இது பண்ணணும்னு சொன்னாங்க. நான் 10 மீட்டர் வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து குட்டி குட்டியாக இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சைடு ஃபுல்லாக ஓர் அடிச்சுட்டு மிஷினில் போட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி இப்போ நான் மடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 18-20 இருக்குது. 18 to 20 செட்டு இது மாதிரி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறது இல்லை. இதில் ஒரு பாதி வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். கரெக்டாக இதில் வந்து ஒரு பாதி மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு நான் அதில் வச்சிட்றேன். செகண்ட் நான் எடுத்து வைக்க போகிறேன்னா டவல் எடுத்து வைக்க போகிறேன் பாப்பாவுக்கு. இதையும் நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டவல் குட்டி குட்டி டவல். ஸோ இந்த 2 டவல் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கறனால இதையும் நான் எடுத்து வச்சிடறேன் உள்ளே. ஸோ நார்மல் காட்டன் கிளாத்து, இதுவுமே டவல் தான் பாப்பாவுக்கு. இது ஒயிட் கலர் கிளாத்து, இதுவும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் நான் வந்து உள்ளே வச்சிட்றேன். இது வந்து கொஞ்சம் லென்த்தி டவல் பாப்பாவுக்காக. சுற்றி தரும்போது கண்டிப்பாக கேட்பாங்க கொஞ்சம் பெரிய துணியாக கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு ஒயிட் கலர் டவல் வந்துட்டு கொஞ்சம் பெரிய டவலாக வந்து எடுத்திருக்கேன் பாப்பாவுக்கு. இது வாஷ் பண்ணியாச்சு. பாப்பாவோட கிளாத்து என்னோட கிளாத்து எல்லாமே நான் வாஷ் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. இது வந்து கூடி பாப்பாவுக்கு வந்து இந்த தலைக்கிட்ட மட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இந்த கூடி வந்து இதுவுமே வந்துட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு மடித்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து நான் உள்ளே வைக்க போகிறேன். அது குட்டி குட்டி கிளாத் வந்து காட்டனில் வந்து பாப்பாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிட்டேன் இதையுமே. ஸோ இதையும் வந்து எடுத்து உள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து நைட் ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு. இதை நான் வாங்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நான் மடித்து இதுக்குள்ளே பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் நான் எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து கர்ச்சீஃப் சப்போஸ் வந்துட்டு கையில் வச்சுட்டு நல்லது, ஏதாவது பால் இது வடிதுவா இல்லை வந்து நோஸில் வந்துட்டு ரன்னிங் ரோஸ் ஆகுது அந்த மாதிரினா வந்து கண்ட துணி வச்சு துடைக்காமல் கர்ச்சீஃப் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி பண்டில் பேபி கர்ச்சீஃப். ஸோ இதையும் நான் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ரோல் பண்ணி ஃபுல்லாக செட்டாக வச்சுட்டேன். ஸோ இதையும் நான் அப்படியே உள்ளே வச்சிடுறேன். இது வந்து பாப்பா இதில் இங்கே இடுப்பில் போடுறதான். இது டைப்பர் மாதிரி வாஷபிள் டைப்பர் இது. ஸோ இது வந்து ஃபுல்லாக கிளாத்தாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து 2 மட்டும் நான் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல. சரி இப்போதைக்கு நம்ம 2 மட்டும் வாங்கிக்கலாம் சொல்லி 2 மட்டும் நான் வாங்கி வச்சுருக்கேன். நான் இதையும் உள்ளே வச்சுக்கிறேன். பட் இது யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடுறேன்.
இது இல்லாமல் நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு. அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பட் அதெல்லாம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன், இங்கேயே இருக்கும். சப்போஸ் நீடுனா வந்து வீட்டில் இருக்கவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க. நான் உங்கள்கிட்ட அதெல்லாம் அப்புறம் காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேபிக்கு இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இது என்னென்னா பேபி வந்து படுக்க போகுதுன்னா கீழே வந்து விரிச்சு விடுவாங்க. ஸோ இது பேபி ஷீட்டு. ஸோ இந்த பேபி ஷீட்டு நான் வந்து 2 வாங்கியிருக்கேன், 2 கலரில். பட் இது வந்து ஹாஸ்பிட்டலில் எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை நான் இங்கேயே வச்சுட்டு போயிடுவேன். இது வந்து பவுடர் டப்பா, பாப்பாவுக்குள்ளது பவுடர் டப்பா. பிங்க் கலரில் நான் வாங்கினேன். எனக்கு பிங்க் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இதில் இந்த மாதிரி பாப்பாவுக்கு வாங்கி வச்சுருக்கேன் இது. ஸோ பிங்க் கலரில் பவுடர் டப்பா. இதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலில். தேவைப்படுமான்னு தெரியல. சப்போஸ் இது தேவைன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பாப்பாவுக்கு சோப்பு டப்பா கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது வந்து இதுவும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது நான் தனியாக வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து இல்லைன்னா எனக்கு இதில் வச்சா குழம்பி போயிடும். ஸோ இது நான் சோப்பு டப்பா வாங்கி வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு. இது வந்து நெயில் கட்டர், பார்ன் பேபி நெயில் கட்டர். இது குழந்தைகளுக்கெல்லாம் இதை நெயில் கட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இப்போ தேவைப்படாது. பாப்பா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தேவைப்படும் நினைக்கிறேன். ஸோ அதனால இது கண்ணில் பட்டுச்சு, சரி படும்போதே நம்ம வாங்கிடலாம் சொல்லிட்டு இதை நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபுல் செட்டு. இந்த கேப்பு, க்ளவுஸு, காலில் சாக்ஸு, இதெல்லாம் ஃபுல் செட்டாக வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி 2 கலரில் இப்போதைக்கு மட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து கண்டிப்பாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். இது நான் எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பாப்பாவுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வேறு எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், பாப்பாவுக்கு எதாவது மிஸ் பண்ணியிருக்கேன், முக்கியமான எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு அதை நான் வாங்கி வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு 1 வீக் தான் டைம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகும்போது எல்லாத்தையும் விட முக்கியமானது எது எடுத்துகிட்டு போகணும்னா நம்மளோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். அதெல்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். நான் வந்து கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுமே நான் பார்த்துட்ருக்கேன். கவர்மெண்ட்டில் வந்துட்டு இந்த நோட்டு, நீங்கள் இந்த மாதிரி நோட்டு போட்டிருப்பீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது. ஸோ இது வந்து மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ப்ரைவேட்லேயும் பார்த்துட்ருக்கேன். ப்ரைவேட்டில் வந்துட்டு பிளட் ரிப்போர்ட்டு நீங்கள் ஆல்ரெடி நிறைய ரிப்போர்ட்டில் எடுத்திருப்பீங்க, ஸ்கேன் எடுத்திருப்பீங்க. ஸோ ப்ரைவேட்டில் வந்து இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபைல்ஸு நீங்கள் அங்கே உங்களுக்கு ஃபாலோ பண்ணது அது எல்லாமே உங்களுக்கு ஃபைல் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் வந்து எடுத்துகிட்டு போகணும் ப்ரைவேட்டுக்கு போகிறீங்கன்னா. ஸோ கவர்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தாலும் ப்ரைவேட்டில் பார்த்தாலும் இதை மட்டும் மறந்துடாதீங்க. இதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும் தனியாக. ஸோ இதை நான் தனியாக ஃபைலில் வச்சுருக்கேங்க. இந்த ஃபைலில் நான் எடுத்து வச்சுருவேன். இதுதான் ஃபைலில் ஃபஸ்ட்டு நான் மேலே வைப்பேன். ஸோ நான் இப்போ வந்து டெய்லி நான் செக்கப் போயிட்டுருக்கறனால இதில் நான் வைக்கல ஃபைலில். ஸோ அதனால் இதை வந்து தனியாக வச்சுருக்கேன். பட் இது எப்போவுமே ஹாஸ்பிட்டல் போகும்போது ஃபஸ்ட் இதை எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு என்ன பேக் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து எங்கள் சித்தப்பா வந்து எனக்காக எனக்காக இல்லை பாப்பாக்காக வந்து எங்கள் சித்தப்பா வந்து ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. இதுனா நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல, இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இது என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பேக்கிங் எப்படி பண்ணியிருக்காங்க, செம்மையாக பேக் பண்ணியிருக்காங்க. எங்கள் சித்தப்பா வந்து வேறு லெவலில் பேக் பண்ணுவார். இது அவரே பண்ணார். இதை நான் பிரிக்கிறதுக்கே 2 நாள் ஆகும். நான் பிரிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, நான் இப்போ பிரிக்க போகிறேன். வாவ், இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக பாப்பாக்குள்ள ஐட்டம்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஒன்றா பார்க்குற ஓப்பன் பண்ணி இருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு செட்டு என்னென்னா குட்டியாக க்யூட்டாக இருக்க ஒரு ஸ்வெட்டர். ஃபுல் செட்டு இருக்குது அப்படியே. இது வந்து வெறும் ஸ்வெட்டர் மட்டும்தான். ஓப்பன் பண்ணுறேன். இல்லை இதுவுமே ஃபுல் செட்டு தான், உள்ள எல்லாமே இருக்குது.
பாருங்கள், இது வந்துட்டு ஃபுல் செட் இருக்குது. இதுலேயுமே ஸ்வெட்டர், அப்புறம் இது வந்து தலைக்கு போடுறது, தலையில் இப்படி மாட்டிக்கிறது இது ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இது குட்டிக்கோட காலுக்கு போட்டுக்கிறதுக்காக எதுவுமே ஃபுல் செட் கொடுத்துருக்காங்க. ஓ வா, இது ஒரு கூடி. பாப்பாவுக்கு வந்து கூடி ரொம்ப செம்ம சாஃப்டாக இருக்குது பாப்பாவுக்கு. இப்போ தலைக்கு இந்த மாதிரி போடுறது, இது பிங்க் கலரில் வாங்கிட்டாங்க. இதுவுமே செம்ம சாஃப்டாக இருக்குது கிளாத்து. என்ன சொல்கிறது, இங்கே நான் வாங்கியிருக்கேன், இதுவும் சாஃப்டாக இருக்குது. பட் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தேங்க்யூ சித்தி அண்ட் சித்தப்பா, ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இதையும் நான் பேக் பண்ணி வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு நான் பேக் பண்ணிக்க போகிறேன். எனக்கு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்து வைக்கணும்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் நம்ம அட்மிட் ஆகிறோன்னா சோப்பு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஃபேஸ் வாஷு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. இதை நம்ம முதல்ல எடுத்து வச்சிடணும். இதை நான் ஒரு கவரில் போட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன கண்ணாடி, அதுக்கப்புறம் இந்த மேக்கப் பாக்ஸ். இது வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நான் ரொம்ப மேக்கப் எதுவும் நான் பண்ணிக்க போகிறது இல்லை. பட் ஆனால் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கப்புறம் வந்து தலை சீவுறது, அப்புறம் பேண்டு, நார்மல் பவுடர், உங்களுக்கு என்ன பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பவுடர் டப்பா, அதில் டப்பாக்குள்ளே கூட்டி வச்சுருக்கேன் நான் பவுடர், நார்மல் பவுடர். அதுக்கப்புறம் லிப் பாமு, ஐப்ரோ பென்சிலு, அதுக்கப்புறம் சிக்கு விழுந்துடும் எனக்கு கொஞ்சம் ஹேரில், அதனால கொஞ்சம் பெரிய பல்லு வச்சு சீப்பு போட்டு, அதுக்கப்புறம் நார்மல் ஃபேஸ் க்ரீம். ஸோ அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கேன் நான். இது வந்து ஹாஸ்பிட்டலில் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்துட்டு நாப்கின் எடுத்து வச்சுருக்கேன். நாப்கின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். நான் வந்து 2 பேக்கெட் வந்து இருந்துச்சு ஆல்ரெடி வீட்டில். ஸோ நான் அதையவே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீர்னா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் முக்கியமானது டவல் தேவைப்படும். டவல் வந்துட்டு நான் 4-5 டவல் வச்சுருக்கேன். பட்டு இந்த மாதிரி காட்டன் டவல் மட்டும் நான் ஒரு 2 டவல் மட்டும் நான் எடுத்து வச்சு போகிறேன். எனக்கு டவல், நாப்கின், அதுக்கப்புறம் மேக்கப் செட்லாம் உள்ளே வச்சிடுறேன். முக்கியமானது வந்து இன்ஸ்கர்ட் நமக்கு தேவைப்படும். 2 இன்ஸ்கர்ட் மட்டும் நான் இப்போதைக்கு எடுத்து வச்சுக்கிறேன். பத்தலைன்னா வீடு பக்கத்தில் இருக்குது ஹாஸ்பிட்டல்லேருந்து, வீட்டில் வந்து எடுத்துப்பாங்க. நான் 2 மட்டும் தான் இன்ஸ்கர்ட் எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் நைட்டி வந்து நான் ஒரு 3 நைட்டி எடுத்து வைக்கிறேன். இது வந்துட்டு ஃபீட் பண்ணுற மாதிரி நைட்டி தான், ஃபீடிங் நைட்டி தான். ஸோ இதில் வந்து ஒரு 3 நைட்டி மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமானது, ஃப்ளாஸ்க் அண்ட் வாட்டர் பாட்டில். இது 2மே எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து இன்னொரு பேக்கில் நான் பேக் பண்ணிவிடுவேன். நான் இதை எடுத்து வச்சுக்க போகிறத மட்டும் நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னர் வியர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னர் வியர்ஸும் எடுத்து வச்சுக்கிறேன். இல்லை தனியாக வேறு பேக்கில் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நம்மளுக்கு என்னதான் பெட்டு கொடுத்துருக்காங்க, பில்லோ கொடுத்துருக்காங்கன்னு இருந்தாலும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு பில்லோ கவர் எடுத்துகிட்டு போகிறது நம்மளுக்கு நல்லது. ஸோ அதனால் நான் பில்லோ கவர் எடுத்து வச்சுருக்கேன், புதுசும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன் முக்கியமாக உள்ள. அதுக்கப்புறம் ஒரு பெட்ஷீட்னு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட்டும், இது வந்து 2 பெட்ஷீட் எடுத்து வைக்கிறேன். ஒன்று வந்து எனக்கு, இன்னைக்கு கூட வந்து யார் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. ஸோ அம்மாவுக்கு ஒன்று எடுத்து வச்சிடுறேன். அதே மாதிரி 2 பில்லோ கவருமே எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நான் வேறு பேக்கில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் இது வந்து பாப்பாக்காக இது வாங்கியிருக்கேன். இது என்னென்னா, இங்கே வந்து இப்போ கொசு வந்து அதிகமாக இருக்குது. அங்கே ஹாஸ்பிட்டலில் சரி, இல்லை இங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாலும் சரி, பாப்பாவுக்கு வந்து கொசு கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நெட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நெட்டு. ஸோ இந்த மாதிரி நெட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி இல்லை போட்டு செட் பண்ணிட்டா இல்லை வந்து பாப்பா வந்து ஃப்ரீயாக வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெட்டு, பேபிக்கு நெட்டு வாங்கியிருக்கோம். இது வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன். சப்போஸ் ஹாஸ்பிட்டலில் எனக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா வீட்டில் இருக்கவங்க எடுத்துகிட்டு வருவாங்க.
இது நான் வாங்கி எக்ஸ்ட்ரா வீட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக எனக்கு இங்கே வீட்டில் தேவைப்படும். வீட்டில் கொசு இருக்குது சார். நான் வந்து பேபி பிறந்ததுக்கப்புறமா ஒரு 1 மந்தில் நான் நேட்டிவ் போயிடுவேன். அங்கே கண்டிப்பாக தேவைப்பட எனக்கு இது. ஸோ அதனால் இது நான் வாங்கி வச்சுருக்கேன். ஐயோ இது எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே ஃபைன், வந்துடுச்சு. இது வந்துட்டு இது வந்து நைட்டி தான், ஃபீடிங் நைட்டி தான். பட் இது என்ன மற்ற நைட்டிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, சப்போஸ் சிசேரியன் எனக்கு இது வரைக்கும் நார்மல் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சப்போஸ் சிசேரியன் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பட்டன் வச்சு நைட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பட்டன் இருக்கும், ஃபுல்லாகவே உங்களுக்கு பட்டன் தான் இருக்கும் கீழே வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் சேஃப்டிக்குன்னு நினச்சேன். பட் எனக்கு இப்போ கடைசியில் சிசேரியன் தான் உங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது எனக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. நான் இதையும் வந்துட்டு பேக் பண்ணி வச்சுக்க போகிறேன், தனியாக வச்சுக்கிறேன் வேறு ஒரு பேக்கில். பாருங்கள் ஃபுல் செட்டு இருக்குது இதில். இது வந்து ஹிமாலயாவில் அடிச்சிருக்கேன். வந்து என்னென்னா டிஸ்போசபிள் பேண்டீஸ். உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் டே இருக்கீங்க, செகண்ட் டே இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உங்களுடைய இன்னர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அதில் பேடில் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து டிஸ்போசபிள் பேண்டீஸ். நீங்கள் 1 டைம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் த்ரோ பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு சின்னதாக இது வாங்கிட்டு, சின்னது இல்லை, இது ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக நிறைய பேர் சொன்னாங்க எங்கிட்ட இது வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இது நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதையும் நான் முக்கியமாக எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து வெட் டிஷ்யூ. இது வந்து கண்டிப்பாக தேவைப்படும் பாப்பாவுக்கு. ஸோ அதனால் இதில் வந்து வாங்கி வச்சுருக்கேன் நான். இது வந்து அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணேன், ஆன்லைனில். இது ப்ரைஸ் அண்டு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதே நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நர்சிங் பேட். ஸோ இது வந்து தேவைப்படும்னு சொன்னாங்க. இது வந்து நிறைய பேர் எனக்கு லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டிருக்கும் போது இது நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இது ஒரு சேஃப்டிக்காக வாங்கி வச்சுருக்கேன். சின்ன பேக்கெட்டாக வாங்கியிருக்கேன். இது எப்படின்னு தெரியல, பட் வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் நர்சிங் பேடும். பாப்பாவை நம்ம வந்து வெளில போகிறோம் அப்படின்னா தூக்கிட்டு போகிறோன்னா பாப்பாவை கேரி பண்ணுவோம் இல்லையா. ஸோ வந்து இப்படி தான் இங்கே ஜிப்பெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், பாப்பா உள்ளே விட்டுட்டு இந்த ஜிப்பெல்லாம் இங்கே போட்டுட்டு ஃபுல்லாக கேரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே. அதுக்கப்புறம் இங்கேயும் ஜிப் போட்டுடலாம் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி தூக்கிட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ரொம்ப குட்டி குழந்தையெல்லாம் நம்மளுக்கு தூக்க வருமானு தெரியல. இது வரைக்கும் நான் தூக்கினதே இல்லை குட்டி குழந்தைய எல்லாத்தையும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து பாப்பாக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தாங்க இது வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது கமெண்ட் பார்த்தா நான் இது வாங்கினேன், ஓகே இது வாங்கணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போவேன். தெரியல, இதை பார்த்தோன்னே அப்படியே ஹாப்பியாக இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்கேங்காட்டி இதுவும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன். இதுவும் நான் வந்து அமேசானில் தான் நான் வாங்கினேன். இதுவும் ரெண்டும் சேர்த்து வாங்கினேன் அமேசானில். ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை. நான் இதுவும் லிங்க் கண்டுபிடிச்சி நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்புறம் ஃபைனலாக வந்து பாப்பாவுக்கு நான் இதான் வாங்கியிருக்கேன். பாப்பா படுக்கிறதுக்கான பெட்டு. இதுதான் அது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது, மெட்டீரியல் நல்லா இருக்குது. இது வந்து ப்ளஸ் வந்து உங்களுக்கு இது நெட்டு கூட இருக்குது, கொசு இது வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இருக்குது ஃபுல்லாக. ஸோ இதுதான் வந்து நான் ஃபைனலாக பாப்பாக்காக வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் நான் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன். இது தவிர நான் வேறு ஏதாவது பாப்பாவுக்கு நான் மறந்துட்டேன் அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன். மறக்காம அதையும் நான் வாங்கி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், என்னோடய பேக்கிங் முடிஞ்சிருச்சு. இது தவிர ஏதாவது மறந்துருந்தேன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வாங்கிக்கிறேன். பாய்.